ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்ஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிலேருந்து ரேவதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8th தமிழ் நியூ புக்லேருந்து யூனிட் 1ல் நம்ம ஏற்கனவே 3 வீடியோ பார்த்துட்டோம். இப்போ சொற்பூங்கா அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சொற்பூங்கா இதில் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறேன். இதில் நூல்வெளி ரொம்ப முக்கியம். பேக் சைடு இருக்கிற நூல்வெளி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எது அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். இது ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. இதில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன், பாருங்கள். தமிழ்மொழி பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் பெருஞ்சிறப்புத்தன்மை மொழிகள் பல ஏட்டளவில் மட்டுமே இருக்க காண்கிறோம். அதாவது தமிழ்மொழி பழங்காலம் தொட்டு இயங்கி வருது அப்படின்ட்டு ஏட்டளவில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதாலேயே ஆகும். அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் ஒரு பற்றுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது அப்படின்ட்டு சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் கிடையாது. அதாவது தமிழோட பெருமையை அப்படி சொல்கிறாங்க. தமிழ்மொழி செழுந்தமிழ் உயிரோட்ட தமிழ் அப்படி ஒரு செழுமையாக இருக்குது தமிழ்மொழி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இப்போ இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருளாம். தமிழில் சொல் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நெல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இந்த நெல்லோட இந்த சொன்றி சோறு அவ்வழியில் வந்தவை. அதாவது நம்ம நெல்லிருந்து வர்றது தான் அரிசி, அரிசியிலேருந்து வர்றது தான் சோறு. இந்த சோறோட வேறு பெயர்கள் தான் என்னது அப்படின்னா சொன்றி சோறு இதெல்லாம். இப்போ தமிழில் நெல் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா தமிழில் சொல் என்பதற்கு என்ன பொருள் நெல். அந்த நெல்லேருந்து வர்றது தான் சொன்றி சோறு. நெல்லில் பதருண்டு ஆனால் சொல்லில் நெல்லை பதர் இருக்குது, ஆனால் சொல்ல பதர் இல்லை அப்படின்றது தான் இப்படி சொல்லியிருக்காங்க. நெல்லில் பதர் உண்டு ஆனால் சொல்லில் பதர் இருக்கல் ஆகாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாரு? தொல்காப்பியர். இது ரொம்ப முக்கியம். இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ளது நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தில் தான் இந்த பாடலடி இடம்பெற்றிருக்கு. அதோட ஆசிரியர் தொல்காப்பியர். அதாவது நெல்லில் பதர் உண்டு ஆனால் சொல்லில் பதர் இருத்தல் ஆகாது. அதுதான் அதோட பொருள். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அதாவது தமிழில் சொல்ன்றதுக்கு நெல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதாவது மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். அதாவது மொழின்றதுக்கு இன்னொரு பொருள் என்னது சொல் என்றதும் இன்னொரு பொருள் அப்படி சொல்கிறாங்க. மொழியை ஓரெழுத்து மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என 3 வகையாக பிரிக்கிறாங்க. மொழியை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 3 வகை. ஓரெழுத்து மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி அப்படின்ட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது நெட்டெழுத்து ஓரெழுத்து மொழி என்பவை எவையெனின், அதாவது நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து 1 மொழி அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியர் தான் குறிப்பிடுறாரு. இந்த நெட்டெழுத்து 7 இருக்கு இல்லையா, இதை தான் ஓரெழுத்து 1 மொழி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இது கொஸ்டின் கேட்கலாம். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து 1 மொழி என்று குறிப்பிட்டவர் யாருன்னு தொல்காப்பியர். குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே. அதாவது குற்றெழுத்து அப்படின்னா குறிலெழுத்து. இது தனித்து நின்று பொருள் தராது. இப்போ இந்த காவுக்கு நமக்கு பொருள் கிடையாது. ஆனால் இந்த கா பாருங்கள் நெடில் எழுத்து. இதுக்கு சோலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இருக்குது. இதுக்கு இன்னும் நிறைய பொருள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் வந்தது சோலை, அதே சொல்கிறேன்.
அதே மாதிரி தான் வந்து குறிலெழுத்து வந்து எப்பயும் தனித்து நின்று பொருள் தராது. அதை தான் சொல்கிறாங்க, குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அப்போ நெடிலெழுத்து 7 தான் வந்து தனித்து நின்று பொருள் தரும். அதை தான் வந்து தொல்காப்பியர் வந்து குறிப்பிடுறாரு. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்துக்கள் 7மா. அதுக்கப்புறம் உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் 226 உண்டே, அவை மொழியாகும். தன்மை இல்லாதனவா என ஐயம் தோன்றும். அதாவது இந்த வெறும் நெட்டெழுத்துக்கள் இதுக்காக தான் அவங்க வந்து என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா, காமனாக நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. உயிரா மெய்யா அதெல்லாம் வந்து பிரிக்கலை, நெட்டெழுத்து அவ்வளோதான். இப்போ நமக்கு பாருங்கள், மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து. இப்போ இந்த கோ அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். கோ அப்படின்னா வந்து பசு குறிக்கும், அதுக்கப்புறம் வந்து அரசனை குறிக்கும். அது மாதிரி வந்து நிறைய இருக்குது. அதை தான் வந்து இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இதில் இந்த கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாதுன்றது தான். அது உயிர் மெய்யா இல்லை வந்து வெறும் மெய்யா அப்படின்றதெல்லாம் குறிப்பில்லை, நெட்டெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. தமிழ் சொல்லில் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இவற்றில் வரும் இறுதியில் வரும் எழுத்து, ஒன்றை ஒன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு. அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலைகளிலும் வராது. சில எழுத்துக்கள் அரிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம்பெறா. இவற்றைப் போலவே நெட்டெழுத்துக்களில் சொல் என்னும் நிலையை பெறாதவையும் உண்டு. அதாவது இப்போ நெட்டெழுத்து, அது நெடிலெழுத்து வந்து பொருள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சில நெடிலெழுத்துக்கு வந்து பொருள் பெறாத நெடிலெழுத்தும் இருக்குது அப்படின்றது தான் குறிப்பிடுறாங்க. அதாவது உயிர் வரிசையில் 6 எழுத்துக்களும், மா வரிசையில் 6 எழுத்துக்களும், கசதப நா என்னும் வரிசையில் 5 எழுத்துக்களும், கசவ க ச வ என்னும் வரிசையில் 4 எழுத்துக்களும், யா வரிசையில் 1மாக 40 நெடிலெழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும். அதாவது ஓரெழுத்து ஒரு மொழியில் நெடிலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா 40. இது வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 42. அதில் நெடிலெழுத்துக்கள் வந்து 40, குறில் எழுத்து வந்து 2 வரும். நெடில் வந்து 40, குறில் வந்து 2. அப்போ இது மொத்தம் சேர்த்து தான் 42. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை? 42. நெடில் 40, குறில் வந்து 2. அந்த 2 குறில் என்னென்னு பாருங்கள், நோ தூ, இது 2 தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி குறியில் வந்து வருது. இப்போ நெடிலில் வந்து 40, குறியில் வந்து 2. அப்போ மொத்தம் வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழி. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெடிலில் 40, குறியில் 2, மொத்தம் 42. இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இதெல்லாம் எதெல்லாம் வந்து அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் வருது அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. காவரிசையில் எது வருது, சாவரிசையில் எது வருது, யா வரிசையில் 1 யா. அதுக்கு குறில் எழுத்து நோ தூ, இதெல்லாம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக. இதிலே ஒரு சில நெடிலெழுத்துக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம மேலேயே பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், எந்தெந்த ஓரெழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம். அதாவது பூ என்பது ஒரே எழுத்து ஒரு மொழி, கா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என கலை சொல்லாக்கி வைத்துள்ளனர். அதாவது நமக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. பூன்றது வந்து என்னது, நெடில் ஓரெழுத்து ஒரு மொழி. அதேமாரி கான்றதும் நெடில் ஓரெழுத்து ஒரு மொழி. இது ரெண்டையும் இணைச்சி ஒரு கலை சொல் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் வந்து பூங்கா. யா என்பது வினா, யாது, யாவர், யாவன், எவள், எங்கு, யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினவுவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யாதானே. ஓரெழுத்து ஒரு மொழியில் வினா எழுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். யா. ஓரெழுத்து ஒரு மொழியில் வினா எழுத்து யா. இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் வினா எழுத்து வந்து யா. அடுத்தது ஆ, மா, நீ, இது எல்லாமே வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தான். பூங்கா இணைத்தது போல ஆ, மா என்பவை இணைத்து ஆமா என்னும் கலை சொல் வடிவம் கொண்டமை பண்டைய காலத்திலேயே உண்டு. காட்டு பசுவுக்கு ஆமா என்று பெயர். அதாவது ஆமா, ஆன்றது நெடில்,
மான்றது நெடில், காட்டு பசுவுக்கு இது ரெண்டையும் இணைச்சனா ஆமா அப்படின்னு வருதா. காட்டு பசுவுக்கு என்ன பேராம், ஆமா அப்படி சொல்லிட்டு பேராம் காட்டு பசுவுக்கு. மா என்பது ஓரெழுத்து ஒரு மொழிகளில் ஒன்று. நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கிறோம். பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் என்கிறோம். மா அப்படின்னா என்னது, பெரிய அப்படின்னு சொல்லிட்டு பொருள். உலக பெரும் பரப்பை இயக்கத்தையும் சுட்ட மாநாளம் என்கிறோம். அதாவது இந்த மாவில் வர ஓரெழுத்து ஒரு மொழி எது எதெல்லாம் அப்படின்னு பாருங்கள். மாநாடு, அதுக்கப்புறம் மாநாளம், மாநிலம், இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி. இவ்வாறெல்லாம் இயல்பாக மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கிறது. மாநிறம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவழக்கு. அதாவது மாநிறம்ன்றதுக்கு மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவழக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. மா என்பது பொதுவாக விலங்கையும் குறிக்கும். அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் விலங்கின பெயராகி நிற்கின்றது. இது ரொம்ப முக்கியம். இது கேட்கலாம் பொருந்தாததில் கொடுத்துட்டு. மா என்பது எதை குறிக்கணும் ஸ்டேட்டாகவும் கேட்கலாம், விலங்கு. அதுக்கப்புறம் இந்த மா எந்தெந்த விலங்கினத்துக்கெல்லாம் பெயராக வருது, அரிமா, கரிமா, நரிமா, வரிமா, அதுக்கப்புறம் பரிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வருது. அடுத்தது ஈ என்பது ஈ என்னும் பொது பெயர் ஓயாது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை சுட்டி காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ, தேனீ என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈகை என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை. அதாவது ஈன்றது ஈகை அப்படின்ற பொருளில் வழங்குறதா குறிப்பிடுறாங்க. ஈ என்று பல்லை காட்டாது என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. அதாவது ஈன்றது அடுத்தது போ, வா, நீ, சு, சே, சை, சோ என்பவையும் எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்களே. நன்னூலாளர் போட்ட பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும், அதாவது இது பார்க்கலாம், இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். ஆண் என்பது ஆ ஆகியது, மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பே என்பது பே ஆகியது. அதாவது இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி. இது எப்படி தெரிஞ்சுது அப்படி சொல்கிறத தான் குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எட்டத்தில் போகிற ஒருவனை ஏய் என அழைத்தனர். அதாவது தொலைவில் போகிற ஒருத்தவங்கள ஏய் அப்படி சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. அதான் அந்த ஏய் என்பவை என்னோடு கூடு, பொருந்து, சேர் அப்படின்ற பொருளில் வருதான். இந்த ஏயின்றது எந்தெந்த பொருளில் வருது, பொருந்து, கூடு, சேர் அந்த பொருளில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்பை ஏவு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஏவும் அம்பு ஏ என்றாகியது அப்படின்னு சொல்லிட்டோம் குறிப்பிடுறாங்க. ஏவும் அம்பு என்னதான் ஏ என்றாகியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏ அப்படின்னா அதோட பொருள் ஏவுதல், அப்படி இல்லைன்னா ஏய், அப்படி இல்லைன்னா அம்பு விடுதல், அதெல்லாம் பொருள். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். அதாவது அந்த அம்பை எழுதுறாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னா ஏவலன். அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்புவிடும் கலையை தமிழ் எவ்வாறு குறிப்பிடுது அப்படின்னா ஏகலை. அந்த அம்புவிடும் கலையில் வல்லவனை என்னன்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஏகலைவன். இதில் கொஸ்டின் வரலாம். இந்த அம்புவிடும் கலையில் வல்லவனை எவ்வாறு குறிப்பிடுறாங்கன்னு கேட்கலாம், ஏகலைவன். அம்புவிடும் கலையை தமிழ் எவ்வாறு குறிப்பிடுது அப்படின்னு கேட்கலாம், ஏகலை. ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி ஏய் எனவும் ஆயிற்று. ஏவுகின்ற அம்பை போல கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் ஏய்பன்றி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. முள்ளம்பன்றியோட பழம்பெயர் என்னவா, ஏய்பன்றி. இது நோட் பண்ணிக்கோங்க. ஏய்பன்றினா என்னென்னா முள்ளம்பன்றியோட பழம்பெயர். அம்பை எய்பவர் எய்னர், அவர் தம் மகளிர் எய்னியர். இந்த அம்பு விடுற
ஆண் வந்து எய்னர் அப்படின்னு சொல்கிறாங்க, மகளிரை வந்து எய்னியர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதாவது சங்க புலவர்களில் வந்து இந்த எய்னர் எய்னியர் 2 பேருமே வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்தது பாருங்கள், தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழி பழமை உயிரோட்டம் பெரு வழக்கு என்பவற்றை கையில் தனியாக காட்டும். அதாவது நம்மளோட தமிழ் வந்து அவ்வளோ சிறப்பு மிக்கது அப்படின்றது தான் வந்து குறிப்பிடுறாங்க. நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். செந்தமிழ் அந்தனர் அப்படின்ட்டு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் திரு ஈரா இளங்குமாரனாரை தான் வந்து குறிப்பிடுறாங்க. செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் யாருன்னா ஈரா இளங்குமாரனார். இவர் தான் வந்து செந்தமிழ் அந்தனர். இவர் வந்து பள்ளி ஆசிரியராக வந்து பணியாற்றியிருந்திருக்காரு. இவர் வந்து பன்முகத்தன்மை கொண்டவர், நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பன்முகத்திறன் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதில் முக்கியம் வந்து செந்தமிழ் அந்தனர் அப்படின்றது ஈரா இளங்குமாரனார். அப்புறம் இவர் வந்து இந்த இளங்குமாரனார் எழுதின நூல்லாம் என்னென்னு பாருங்கள். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இதில் 3 தான் கொடுத்துருக்காங்க. தேவநேயம் அப்படின்ற நூலை வந்து இவர் தொகுத்திருக்காரு. தேவநேயம் அப்படின்ற நூலை தொகுத்தது யார்? இளங்குமாரனார். ஏன்னா தேவநேய பாவனாரும் இந்த இளங்குமாரனாருக்கு வந்து நெருக்கமாக இருப்பாங்க. அதனால தான் இவர் வந்து தேவநேயம் என்ற நூலை வந்து தொகுத்திருப்பார். அதுக்கப்புறம் திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையும் பாவனார் நூலகமும் அமைச்சிருக்காரு. இந்த ஈரா இளங்குமாரனார்ன்றவர் என்ன பண்ணியிருக்காரு, திருச்சிக்கு அருகில் இருக்கிற அல்லூரில் பாவனார் நூலகம் மற்றும் திருவள்ளுவர் தவசாலை இது 2ஐயும் அமைச்சிருக்காரு. கேட்கலாம், திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் பாவனார் நூலகத்தை அமைச்சது யாருன்னு கேட்கலாம். ஈரா இளங்குமாரனார். திருச்சிக்கு அருகில் இருக்கிற அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை நிறுவனது யாருன்னு கேட்கலாம். ஈரா இளங்குமாரனார். எந்த இடம்னு பார்த்துக்கோங்க, திருச்சி அல்லூர். அப்புறம் இந்த ஈரா இளங்குமாரனார் எழுதின நூல் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் இந்த 3 நூல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தேவநேயம் அப்படின்ற நூலை வந்து இவர் தொகுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்னும் நூலில் இருந்து தான் செய்திகள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த சொற்பூங்கான்றது எங்கேருந்து தொகுத்து தரப்பட்டிருக்கா, தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படின்ற கவிதை தொகுப்புலேருந்து தான் இந்த சொற்பூங்கா வந்து எடுத்திருக்காங்க. அதாவது தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் இது யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னா ஈரா இளங்குமாரனார். அதுலேருந்து தான் வந்து இந்த சொற்பூங்கா வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான கொஸ்டின் செந்தமிழ் அந்தனர், ஈரா இளங்குமாரனார். அதுக்கப்புறம் அவர் எழுதின நூல் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இவர் தொகுத்த நூல் வந்து தேவநேயம். அதுக்கப்புறம் இவர் திருவள்ளுவர் தவசாலை மற்றும் பாவனார் நூலகம் எங்கே அமைச்சிருக்காரு, திருச்சிராப்பள்ளி அருகில் அல்லூரில் அமைச்சிருக்காரு. தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்னும் நூலில் இருந்து தான் வந்து இந்த சொற்பூங்கா அப்படின்ற தகவல் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட புக் பேக் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனுக்கு வந்து புக் பேக் இல்லை, நம்ம இலக்கணம் வந்து தனியாக செப்பரேட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது வந்து இது ஃபைனலில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இலக்கணம் நம்ம தனியாகவே பார்க்கலாம் மொத்தமாக. இது எல்லாம் இலக்கண கொஸ்டின். இது இலக்கணம் பார்க்கும்போது வந்துடும். இந்த மரபு தொடர்கள் பாருங்கள். இந்த மரபு தொடர்கள்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஆந்தை வந்து அலரும். இந்த ஆந்தை ஒளி மரபுகள் பாருங்கள். ஆந்தை அலரும், காகம் வந்து கரையும், சேவல் கூவும், குயிலும் வந்து கூவும், கோழி வந்து கொக்கரிக்கும். சேவலுக்கும் கோழிக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். அதுக்கப்புறம் இந்த புறா பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புறா வந்து குணுகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மயில் அகவும், கிளி பேசும், கூகை வந்து குழரும். இந்த ஒரு சில விஷயம்லாம் இதில் குழப்புற விஷயம் இருக்குது. அது வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா,
இது வந்து குணுகும். கூகை வந்து குழறும். அதுக்கப்புறம் வந்து மயில் வந்து அகவும். இதெல்லாம் வந்து பொறுத்துகவில் வந்து கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், தொகை மரபு பாருங்கள். மக்கள் கூட்டம், மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க, கூட்டமாக இருப்பாங்க. ஆநிரை, இதுவும் வந்து கூட்டமாக இருக்கும். நிறை அப்படின்னா பசு கூட்டம், ஆநிரைனா ஆடு வந்து மந்தையாக இருக்கும். இதான் வந்து தொகை மரபு. மக்கள்னா கூட்டம், அப்படின்னா வந்து பசு அப்படின்னா நிறை, அதுக்கப்புறம் வந்து ஆடு அப்படின்னா மந்தை. மற்ற பார்க்கலாம். இதோட கண்டினியூஸ் வினை மரபு பாருங்கள். சோறு உண், முறுக்கு தின். இது வந்து ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோறு தின்னுன்னு கூட நம்ம சில டைமில் போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோறு உண் இப்படியே சொல்லி பழகுங்க. சோறு உண்ணு, அதுவும் சோறு இப்படி உண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் முறுக்கு தின், ஸ்நாக்ஸ் தின்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பாடு வந்து உணவு உண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வந்து சோறு உண், முறுக்கு தின். அதுக்கப்புறம் சுவர் எழுப்பு. அதுக்கப்புறம் தண்ணீர் குடி, தண்ணீர் வந்து குடி. பால் எப்பயுமே பருகு. கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை. இதில் எதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். தண்ணீர் வந்து குடி, பால் பருகு, கூடை முடி. பூ வந்து பறின்னு கொடுப்பாங்க, அது வந்து தப்பாக இருக்கும். கொய் தான் வந்து கரெக்டு பூக்கு. இலை பறி, பானை வந்து வனை. இதுதான் வந்து வினை மரபு. இது வந்து நமக்கு கேட்கலாம். அதில் பாருங்கள், இவங்க இங்கிலே கொடுத்துருக்காங்க. கோழி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொக்கரிக்கும். சேவல் தான் வந்து கூவும். அடுத்தது பால் என்ன பண்ணணும், பருகணும். தண்ணீர் தான் குடிக்கணும். சோறு உண், அதாவது சோறு உண். முறுக்கு தான் வந்து தின். அதுக்கப்புறம் பூ வந்து என்ன பண்ணணும், கொய்யணும். அப்போ பூ கொய். அப்படின்னா வந்து நிறை. ஆடு தான் வந்து மந்தைனா வந்து ஆடு. இது மாதிரி வந்து நமக்கு பொறுத்துக வந்து கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த ஒலி மரபுகள் இது வந்து கேட்கலாம். இந்த கலைச்சொல் ஒலி பிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலேட்ரி ஃபொனிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒலி பிறப்பியல் அதாவது சவுண்டோட ஆர்ஜின், அதான் வந்து ஒலி பிறப்பியல், ஆர்டிகுலாரிட்டி ஃபொனிட்டிக்ஸ். அதுக்கப்புறம் மெய்யொலி நமக்கு தெரியும், கான்சோனன்ட். மூக்கொலி அப்படின்னு பார்த்தோன்னா நாசல் கான்சோனன்ட் சவுண்டு. மெய்யொலினா கான்சோனன்ட், மூக்கொலி அப்படின்னா நாசல் கான்சோனன்ட் சவுண்ட். கல்வெட்டு எபிகிராஃபி. உயிரொலி அப்படின்னா வந்து வவ்வல். அகராதியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி, அதான் வந்து அகராதியல். ஒலியன்கள் அப்படின்னா ஃபொனிமி. சித்திரை எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப், அதான் வந்து சித்திரை எழுத்து. உயிரொலி, வவ்வல், அகராதியல், லெக்சிகோகிராஃபி, ஒலியன், அதுக்கப்புறம் வந்து பொனிமி, அதுக்கப்புறம் வந்து சித்திரை எழுத்து வந்து பிக்டோகிராஃபி. இது வந்து கேட்கலாம். இதுவும் வந்து பொறுத்துகளை கொடுத்து வந்து மேட்ச் பண்ண சொல்லலாம். இதையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இயல் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து 8th தமிழ் நியூ புக்கோட யூனிட் 2 வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.